வெளியில நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து அதை பற்றி கமெண்ட், அத சரி தப்புன்னு சொல்றது பாகவத்துல வருது. ஜீவன் முக்தன் எப்படி இருக்காங்கிறது சொல்றது. கண்ணு முன்னால யாராவது தப்பு பண்ணினால சிரிச்சுட்டே பார்த்துட்டு திருத்தனுக்காத. இது சாதகனுக்குன்னா, யாருக்கு அந்த திருத்தர வேலை இருக்கோ அவன் போய் போலீஸ் கிட்ட போய் அவன் தப்பு பண்ண அவன் போலீஸ் பேசாம இருக்கட்டும் நம்ம சொல்லல. உனக்கு நிம்மதி வேணுமா, ஞானம் வேணுமா? ஏன்னா திருத்தி எல்லாம் நம்ம பார்த்து ட்ரை பண்ணியாச்சு, அப்புறம் திருந்த மாட்டா. நம்ம தான் மனசு கெட்டு போயிடும், சாந்தி போயிடுங்கிற ஸ்டேட்டுக்கு வரபோது அப்ப என்ன ஸ்டான்ஸ் எடுத்துக்கணும்? ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் பண்ற போது, மெடிடேஷன் பண்ற போது, இல்லாட்டா ஆத்ம விசாரம் பண்ற போது, பக்தி பண்ற போது, சாதனை பண்ற போது எப்படி எடுத்துக்கணும்னா எதுலையுமே தலையப்படாது. பகவான் உத்தவருக்கு சொல்றார் உபதேசம், பிரத்தியாருடைய செயல்களை பத்தியோ அவளோட ஸ்வபாவத்தை பத்தியோ எதுவும் பேசாதேன்னு. நிந்தையும் பண்ணாதே, ஸ்துதியும் பண்ணாதேங்கிறார் பகவான். டைம் வேஸ்ட்பா. இந்த விஸ்வத்தை ஆத்மஸ்வரூபமாக பாரு, ஒரே ஏக ஆத்மஸ்வரூபமாக பாரு. இது பிரகிருதி, இது புருஷன், இது திருக்கு திருஷ்யம்ங்கிறது கூட இல்லாம ஆத்மஸ்வரூபமாக பாரு. இது நமக்கு ஒரு உபதேசம். எதுக்குனாக்கா குடும்ப வாழ்க்கையில எல்லாம் இருக்கிற போது என்னென்னமோ நடக்கும். அப்படி நிறைய பேர் சொல்லுவா, இப்படி நடக்கிறது நாங்க என்ன பண்றது, எப்படி பார்த்துண்டு பேசாம இருக்கிறது. கேள்வியிலேயே பதில் இருக்கு, பார்த்துண்டு பேசாம இருங்கிறது. வாழ்க்கையில பலது நடக்கிற போது பார்த்துண்டு எப்படி பேசாம இருக்கிறதுன்னு கேக்குறா. பதில் என்ன சொல்லணும்னா பார்த்துண்டு பேசாம இருன்னு சொல்லணும். இல்லாட்டா நம்ம இன்வால்வ் ஆக ஆக நம்மளுடைய உள்ள இருக்கிற நிம்மதி போயிடும். நம்மளுடைய ஹேபிட் இன்வால்வ் ஆகுதுங்கிறது இல்லையா? சின்ன குழந்தைகள்ல இருந்து திருத்துறது. எப்படி இருக்காது, சமத்தா இரு, உட்காரும். பகவான் ரமணர்கிட்ட ஒரு சமயம் குஞ்சுசுவாமி கேட்டார், பகவானே எவ்வளவோ பேர் தப்பு காரியங்கள்லாம் பண்றா ஆசிரமத்துல, நீங்க பேசாம இருக்கிறதுனால அவ நினைச்சுக்கிறா அவ பண்றதெல்லாம் கரெக்ட் நினைச்சுக்கிறா, திருத்த வேண்டாமா அப்படின்னு. அதுக்கு மகர்ஷி சொன்னார், நான் யாரையும் திருத்த வரல, போய் நான் திருத்தணும்னு நினைச்சேன்னா இதுக்குள்ள ஒரு கருப்பு காக்கா பறக்காது. அப்படின்னா என்ன? இந்த கேள்வி கேட்கிறவர் உள்பட எல்லாருக்கிட்டையும் தவறு இருக்கு. திருத்தணும்னு ஆரம்பிச்சுட்டானா யார்கிட்ட தான் திருத்தறதுக்கு இல்லை இல்லையா? ஏன்னா யாரையும் திருத்த வரல போய். அப்புறம் சொல்ற, நாம இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் நடக்க வேண்டியதெல்லாம் கரெக்டா நடக்கும்.